சொல்லவே வேண்டாம். குளிருக்கு நம்மளுக்கே எப்படி இருக்கு, காலைல எந்திரிக்கவே முடியல. அதுவும் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்யணுமான்னு நினைக்கும்போது, எப்பா சரியான மூடி கிளைமேட்டாக இருக்குது. அதுவும் இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா சரியான பனி. ஒரு வெயில் வந்தது இருந்தாலுமே அந்த குளிர் தாங்க முடியும். நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா பாப்பாங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்கள திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு அந்த மூடி கிளைமேட்டோடையே நான் அவசர அவசரமாக சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிட்டேன். முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் காய்ச்சது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை போட்டே சாம்பார் வச்சாச்சு. நெல்லிக்காய் உப்பில் ஊற வச்சு அதையும் அடிக்கடி சைடில் எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன் ஊறிடுச்சா என்னென்னு. மீதிலாம் வீடியோ எடுக்கவே முடியலைங்க. இந்த கிளைமேட்டுக்கு அவசர அவசரமாக சமைச்சிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு சமைச்சிட்டு சாப்பாடை வடிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்கு தாளிச்சிருந்தேன். அது கூடயே சேனக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தேன், சாம்பார். இன்றைக்கி இவ்வளோதான் எங்கள் வீட்டில் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். உங்கள் வீட்டில் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.